வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் 2030ஆம் ஆண்டிற்குள் இருதரப்பு வர்த்தகத்தை 2 மடங்காக உயர்த்த முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் வயவந்தனா மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று தொடக்கி வைத்தார். சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்தோ பிரெஞ்சு திருவிழாவை துணைநிலை ஆளுநர் இன்று மாலை தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகள் நாளை முதல் வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கால அட்டவணைப்படி நடைபெற உள்ளன. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் தங்களுக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தை 2030ஆம் ஆண்டிற்குள் 2 மடங்காக உயர்த்த முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் டிசியில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்த அவர் பின்னர் அமெரிக்க அதிபருடன் இணைந்து நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் இதை தெரிவித்தார். இந்தியாவின் பாதுகாப்பு தயார் நிலையில் அமெரிக்காவின் பங்கு முக்கியமானது என்றும் இரு நாடுகளுக்கும் இடையே தந்திரோபாய கூட்டாண்மை உறவுகள் தொடரும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒன்றாகவே நின்று வருவதாகவும் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஒழிக்க கடும் நடவடிக்கை தேவை என்பதே இரு நாடுகளின் நிலைப்பாடு என்றும் பிரதமர் கூறினார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில் உலகின் மிக பழமையான மிகப்பெரிய 2 ஜனநாயக நாடுகளான இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே சிறப்பு பிணைப்புகள் இருப்பதாக கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையே எரிசக்தி துறையில் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இந்தியாவிற்கு எண்ணெய் எரிவாயு வழங்கும் முன்னணி நாடாக அமெரிக்கா திகழும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பெரிய அளவில் ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான 10 ஆண்டு வரைவு திட்ட ஒப்பந்தமும் கையெழுத்தாக உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பிற்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரு தலைவர்களும் பரஸ்பர நன்மைக்கான பன்முனை இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் முதல்கட்ட பேச்சுவார்த்தைகளை இவ்வாண்டு தொடக்க உள்ளதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று மீண்டும் தாயகத்திற்கு புறப்பட்டுள்ளார். புதுடெல்லியில் கடந்த 11ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்த இந்தியா எரிசக்தி வார விழா இன்றுடன் முடிவிற்கு வருகிறது. கண்காட்சி பரப்பு, அமர்வுகளின் எண்ணிக்கை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் உலகின் மிகப்பெரிய எரிசக்தி நிகழ்வாக அமைந்த இவ்விழாவில் 120 நாடுகளிலிருந்து சுமார் 7000 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பன்னாட்டு எரிசக்தி நிறுவனங்களின் அரங்குகளுக்கு அப்பாற்பட்டு மத்திய மின்துறை அமைச்சகம், புதுப்பிக்கவல்ல எரிசக்தி அமைச்சகம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சகத்தின் அரங்குகளும் விழாவில் இடம்பெற்றன. இந்தியாவில் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்திற்கு கிடைத்துள்ள வெற்றியை உலக நாடுகளும் பின்பற்ற தகுந்த முன்மாதிரியாக எடுத்துக்காட்டி எரிசக்தி வார விழாவில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் நாட்டின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து வரும் தமிழர்களும் இதில் அடங்குவர். மலேசியாவில் இருந்து மகா கும்பமேளாவிற்கு வந்துள்ள பக்தர்கள் திவேஷ் நாகராஜா, யோகி ராஜன் ஆகியோரை அங்குள்ள எமது செய்தியாளர் சந்தித்த போது கும்பமேளாவின் ஏற்பாடுகள் குறித்து மகிழ்ச்சி வெளியிட்டனர். இவர்கள் மேலும் கூறுகையில், மலேசியால இருந்து இங்க மாக்கும் தான் மெயினா வந்தது. ஆர்கனைசேஷன் நல்லா இருக்கு, டீசெண்டா இருக்கு. நிறைய திங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், நிறைய வாக்கிங், மக்கள் கூட்டம் ஜேஜேன்னு இருக்கு. இதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறை கும்பமேளாக்கு வருது. இங்க இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டத்தில் இருந்து மகா கும்பமேளாவிற்கு வந்துள்ள ஆர்.கே. ராமச்சந்திரன் எமது செய்தியாளரிடம் பேசுகையில், பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாலேருந்து நான் பேசுகிறேன். ஆந்திர பிரதேஷ் காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட் பிட்டாபுரத்துலேருந்து இங்கே வந்திருக்கோம் கும்பமேளாக்கு வித் ஃபேமிலியோட. இங்கே கவர்மெண்ட்னோட அகாமடேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பாடு கூட நிறைய இடத்துல அன்னதானங்கள் இதெல்லாம் ரொம்ப நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நிறைய காட்டுகள் வச்சிருக்கேன் இந்த கிரௌட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நம்ம காட்டு கிட்ட போகிறதுக்கு இந்த பைக் ரைடர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கேன். இது கூட கவர்மெண்ட் ரொம்ப நல்லா ப்ரொவைட் பண்ணிருக்கு. 3 புதிய குற்றவியல் சட்டங்களின் அமலாக்க நிலவரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸுடன் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மகாராஷ்டிர காவல்துறை தலைவர் மற்றும் மூத்த அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் திரு பட்னவிஸ் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மகாராஷ்டிர மாநிலத்தில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களின் விதிமுறைகள் குறித்து காவல்துறையில் 90% பேருக்கு ஏற்கனவே பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @AIRnews_alerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற Facebook பக்கத்தையும், AIR நியூஸ் அலர்ட்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். இனி செய்திகள் தொடர்கின்றன. 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்குவதற்கான பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் வயவந்தனா திட்டத்தை புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று தொடக்கி வைத்தார். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியின் கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு சாய் சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர் திரு ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பேசுகையில், மூட்டுவலி போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படும் முதியவர்கள் பலர் சிகிச்சைக்கு பணம் செலவிட முடியாத நிலையில் இருப்பதையும், செலவு செய்தால் கடன்படும் சூழல் ஏற்படுவதையும் தவிர்க்க வயவந்தனா திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்றார். ஜிப்மர் உட்பட பல்வேறு மருத்துவக் கல்லூரிகள் அடங்கிய புதுச்சேரியில் சிறப்பான மருத்துவ வசதிகள் மக்களுக்கு கிடைப்பதாகவும், நாட்டின் முன்னோடி மாநிலங்களில் ஒன்றாக புதுச்சேரி திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். துணைநிலை ஆளுநர் மேலும் கூறுகையில், மருத்துவ சேவையில் மட்டுமல்ல, மூத்த குடிமக்களின் சமூக பாதுகாப்பு, ஆரோக்கியமான வாழ்க்கை ஆகியவற்றை ஏற்படுத்தி தருவதிலும் ஒரு மைல்கல்லை நாம் எட்டியிருக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலமாக நாடு முழுவதும் உள்ள ஏற்கனவே 6 கோடி பேர் பயனடைகிறார்கள். புதுச்சேரியில் மட்டும் சுமார் 50,000 பேர் பயன் அடைவார்கள். இது பாரத பிரதமர் மூத்த குடிமக்கள் மீது வைத்திருக்கும் அன்பு மிகுதியால் தரப்பட்ட திட்டம். அதன் மூலமாக இந்தியாவில் உள்ள ஏழை எளிய வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்கள் உயர்தர மருத்துவ சிகிச்சை இலவசமாக பெற முடிகிறது. மருத்துவ செலவால் பாதிக்கப்பட்டு அதிக கவலையில் இருந்த முதியவர்களுக்கு இந்த திட்டம் பெரும் நிம்மதியை தந்து இருக்கிறது. மருத்துவ சேவை இலவசமாக கிடைப்பதால் இனி அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், ஆரோக்கியம் மேம்படும், நோயிலிருந்து விடுதலை அடைவார்கள். வயவந்தனா திட்டத்தின் தொடக்க விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி பேசுகையில், சிவப்பு குடும்ப அட்டை, மஞ்சள் குடும்ப அட்டை என்ற பாகுபாடு இல்லாமல் 70 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் மருத்துவ வசதி வழங்குவதே இத்திட்டத்தின் சிறப்பாகும் என்றார். சிகிச்சைக்கு பணமில்லாத முதியவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் இத்திட்டம் அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். முதலமைச்சர் மேலும் கூறுகையில், இப்போ பொதுவாக நீங்க 60 வயசுக்கு மேல பார்த்தாலே நோய் தாக்குதல் இருக்க செய்யும். 70 வயசுக்கு மேலன்னு சொன்னா இன்னும் அதிகமா இருக்கும். அப்ப அவங்களுக்கு அந்த மருத்துவ வசதி கிடைக்கணும். அந்த 70 வயசுக்கு மேல கண்டிப்பா கிடைக்கணும். பார்க்கலாம், நீங்க முதியோர் உதவித்தொகை நம்முடைய அரசாங்கம் எப்படி கொடுத்து வருகின்றது. என்ன காரணம் சொன்னா அவங்க யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வயது முதிர்ந்தவங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு சிவப்பட்ட மஞ்சள் அட்டை அது மாதிரி எந்த பிரிவும் இல்லாமல் அனைவருக்கும் இந்த காப்பீடு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப ஒருத்தர் பெரிய என்ன பார்த்து சொன்னாரு, என்கிட்ட 5 லட்சம் அப்படின்னு கார்டை காட்டினாரு. 5 லட்சம் தான் கையில இருக்கிற ஒரு நம்பிக்கை. எந்த நோய் வந்தாலும் 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சிகிச்சை அளித்தல் கிடைக்கிறதுனால ஒரு பெரிய சிகிச்சை சொல்லலாம். அப்போ 5 லட்சம் தான் கையில ஒரு நம்பிக்கை கூட அவங்க ஏற்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை அப்படி சொன்னாலே உடம்பு சரியாயிடும், நல்லா இருப்போம். புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்தோ பிரெஞ்சு திருவிழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று மாலை தொடக்கி வைக்கிறார். கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெறும் தொடக்க விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், புதுச்சேரிக்கான பிரெஞ்சு தூதரக ஜெனரல் திரு எத்தியன் ரோலன் பிகோய் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் அனைத்து 4 பகுதிகளிலும் CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை முதல் வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கால அட்டவணைப்படி நடைபெற உள்ளன. இதற்கென புதுச்சேரியில் 21 தேர்வு மையங்களும், காரைக்காலில் 10, மாஹேயில் 3 மற்றும் ஏனாமில் 2 தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. எல்லா தேர்வு மையங்களிலும் பாதுகாப்பு மற்றும் தடையற்ற மின் விநியோகத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் 2030ஆம் ஆண்டிற்குள் இருதரப்பு வர்த்தகத்தை 2 மடங்காக உயர்த்த முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் வயவந்தனா மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று தொடக்கி வைத்தார். சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்தோ பிரெஞ்சு திருவிழாவை துணைநிலை ஆளுநர் இன்று மாலை தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் CBSE பொதுத் தேர்வுகள் நாளை முதல் வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கால அட்டவணைப்படி நடைபெற உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
வணக்கம்.